தொடர்ந்து பிரபலங்களுடைய உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்ப ஷாக் கொடுத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மிகப்பெரிய அளவில் பிரபல நடிகராக வலம் வந்துட்டுருக்கக்கூடிய அமெரிக்க நடிகர் ஒருத்தர் தான் இப்போ காலமாகியிருக்காரு, மெல்லோக் அவர்கள். இவர் த அல்டிமேட் வாரியர்ஸ், அதற்கப்புறமாக த கேம் ஆஃப் டெத் அப்படின்ற படத்தின் மூலமாக மக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றார். இதில் த கேம் ஆஃப் டெத் அப்படின்ற படத்தில் ஸ்டிக் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்தார். அவர் கன் ஷாட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இவர் அந்த படத்தில் கன் ஷூட் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நடிச்சிருப்பார். உடல்நலக்குறைவால் இப்போ காலமாக இருக்காரு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயலாகி வந்துட்டுருக்கு. மெல்லோக் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ரசிகர்களும் ஒரு பக்கம் அவருக்குரிய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக மெல்லோக் அவர்களுடைய ஆன்மா சாந்தியரை கடவுளை வேண்டிக்கலாம். தொடர்ந்து இது போல் பிரபலங்களுடைய உயிரிழப்பு அதிகமாகிக்கிட்டே போகிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகரான இயக்குனரான ஆர்கே அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. என்ன சொல்லியிருக்காரு ஆர்கே அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தான் 1 கோடி ரூபாய் வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு கொடுத்ததாகவும், அவர் கூட படம் பண்ணணும் ஆசை இருந்ததுனால அவர் கூட நடிக்கணும்னு இப்போ சொல்லி 1 கோடி ரூபாய் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் ஷீட்டும் தரல, நான் கொடுத்த பணத்தையும் திருப்பி தரல. இவங்க இருவருமே ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வடிவேலு அவர்களும் ஆர்கே அவர்களுடைய கூட்டணியும் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால் இவர் ஒரு கதையை பண்ணியிருந்தாராம். அதில் வடிவேலு அவர்களை வைத்து தான் நடிக்கணும்னு நினச்சிருந்திருக்காரு. ஆனால் வடிவேலு அவர்களோ நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாராம். அதனால் அப்படியே அது ஃப்ளாப் ஆகிருக்கு, எடுக்கவே இல்லை. அதற்கப்புறமாக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தம்பிராமை அவர்களை வைத்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொன்று, வைகை புயல் அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போ அண்ணன் இறங்கி வந்தாலும் நான் அவர் கூட நடிக்க தயார் தான், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தான் கால் ஷீட் கொடுக்கல, பணத்தையும் தரல. இதை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, கடவுள் தான் இதுக்கு சரியான ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். எனக்கு வைகை புயல் அவர்களினுடைய நடிப்பு ரொம்பவே பிடிக்கும், அவர் கூட ஒரு படமாவது பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்படி ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்றது. அதனால தான் அவரை நான் எப்படியாவது நடிக்க வச்சேன்னு நினச்சேன். இப்போ தம்பிராமை அவர்களை வைத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் உண்மையாகவே வைகை புயல் வடிவேலு அவர்களை தான் முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஆனால் அவர் நடிக்கிறதுக்கும் சரி, அதே போல் கால் ஷீட்டும் கொடுக்கல. அதனாலேயே நான் இப்போ இவரை நடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு ஆர்கே அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. வடிவேலு அவர்கள்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவருடைய காமெடி ரசிக்காத ஆட்களே இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நடிகராக இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அப்படி தான் ஆர்கே அவர்களும் சொல்லியிருக்காரு. ஜில்லா போன்ற படங்களில் இவர் கொஞ்சம் இல்லைனா கதாபாத்திரங்கள் நடித்தாலும் கூட இப்போது அவர் இயக்கியிருக்கக்கூடிய படத்தில் கதாநாயகனாக நடித்து வந்துட்டுருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.